அன்பில் பெருகுங்கள். எதில் பெருகணும்? அதாவது இந்த சிலுவை நமக்கு என்ன குறிக்குதுன்னா, ஒன்று நம் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவரை நேசித்து வாழ்வது, இன்னொன்று இந்த கிராஸினுடைய இன்னொரு பகுதி, நீ சக மனிதனை நேசிக்காம என்கிட்ட வந்துடாத. கண்ட சகோதரனை நேசிக்காம எனக்கு ஆண்டவர் இருக்காருன்னு அங்கே வந்துடாத. கண்ட சகோதரனை மன்னிக்காம வந்துடாத. அதான் சமநிலை. நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கிறேன். எந்த ஆண்டவர்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் நேசிக்கிற ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு. என்னை ஒரு ஆள் திட்டினா எனக்கு வலிக்கும்னா நான் அதை எப்படி செய்கிறது யோசிப்போம்ல. என்னை ஒரு ஆள் அப்யூஸ் பண்ணால் எனக்கு வேதனையாக இருக்கும்னா நான் அப்படி செய்வேனா? அவங்க நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. என்னை யாராவது அசட்டை பண்ணினால் என்னால் தாங்க முடியுமா? அப்போ நான் ஒருவனை அசட்டை பண்ணுவேன். நிறைய பேர் இந்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலனா சட்டை வாங்கி கொடுக்குறதும் பேண்ட் வாங்கி கொடுக்குறதுல தான் வச்சுருக்காங்க. அங்கே அவர் வரவே இல்லை. அவர் அந்த சட்டை பேண்ட்டுக்குள்ளே வரலைங்கிறத யாக்கோபில் போய் படித்து பாருங்க, தெளிவாக இருக்கும். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை நேசிக்காமல் கடவுளை நேசிக்க முடியாது. மனிதனை நேசிக்காமல் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியாது. அதனால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, 2 கட்டளை, ஒரு கட்டளை கை கொண்டா பரலோகம் போயிடலாங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் களவு செய்யாதிருப்பாயாகனு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் கை கொண்டுட்டு இதை எடுத்துட்டு பரலோகம் போக முடியாது. நான் விபச்சாரமே செய்யலை, ஆனால் களவு செஞ்சுட்டேன் அப்படின்னா பரலோகம் போக முடியாது. அந்த கட்டளையினுடைய முழு சாராம்சத்துக்கு உட்பட்டவர்களா நீங்கள் இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால ஆண்டவர் கொடுத்திருக்கிற 2 கட்டளையும் 2 கண்ணு மாதிரி. 2 கண்ணும் நமக்கு மிக மிக முக்கியமானது. அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும். ஆமாம், சக மனிதர்கள் அது எப்படி நேசிக்கணுங்கிறது தான் நான் ஆண்டவருடைய முதல் பிரசங்கத்தில் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வர விரும்புகிறேன் பிரியமானவர்களே. அதாவது மத்தேயு 5:21 சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப மோசே மலையில இருந்து நியாய பிரமாணம் வாங்கிட்டு வந்தார்ல, அதுல ஒரு கற்பனை, என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாம கோச்சிடும். நைட்டு போகும்போது ஹாய் பாய் மார்னிங் சந்திப்போன்னு சொல்லுவாங்க. காலையில் வரும்போது வேறொரு வழியில் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வேறொரு முகத்தில் வருவாங்க. அவங்க நைட்டு என்னத்துக்காக கோவிச்சாங்கன்னு காலையில் போன ஆளுக்கு நல்லா தானே பேசிட்டு போனா, நல்லா ஸ்தோத்திரம்லாம் சொல்லிட்டு போனா, ஆனால் என்னன்னு தெரியலையே. இந்த அம்மா என்ன நினைக்கும்னா, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, எதுக்கு கோவிச்சுக்கிட்டானே தெரியலையே. அப்போ பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து குத்துனா தான் கொலை. புதிய ஏற்பாட்டில் நியாயம் இல்லாமல் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு பேச மாட்டாங்க, எதுக்கு முறைக்கிறாங்க, எதுக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியலையே, நைட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயம் இல்லாமல் நீங்கள் யாரையாவது கோவிச்சிங்கன்னா நீங்கள் நிற்க வேண்டிய இடம் நியாய தீர்ப்பு. இயேசுநாதர் தூதர்களோடு வருவார் அல்லவா? அதனால கொலை செய்யாதிருப்பாயாகன்னு தெரியும் போது இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நியாயம் இல்லாமல் யாரையும் கோவிச்சுக்கிறாங்க. அதிகமாகவே யாருக்காவது நல்ல செய்தி வந்துருச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆமாம், அவர் பெரிய ஆள், நம்ம சொல்லிக்கிறோம், அவர் ரொம்ப பெரிய ஆள், அவங்களாம் நம்ம கூட சேர மாட்டாங்க. இது நம்ம கோவிச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிற காரணம். அவங்களாம் நம்மளோட பேச மாட்டாங்க, அவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் வம்பள மாட்டிக்கிறாதீங்க. சகோதரனை எப்படி கோவிக்க கூடாதா சொல்லுங்க. அவ எங்க ஒரு ஆள் கேட்குறாங்க, நியாயமா கோவிச்சுக்கலாமா? அதுக்கு பின்னாடி வரேன், என்ன அதுக்கு பின்னாடி வரேன். வேற இப்போ சொல்லிடுறேன், அப்புறம் பின்னாடி வந்தால் நீங்கள் யோசிப்பீங்க. சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் ஆண்டவரை எத்தனை முறை மன்னிக்கிறது? நான் நினைக்கிறேன் பேதுரு ஒரு ஆள் 8 முறை மன்னிச்சிருப்பார் போல. அதனால தான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிச்சிட்டேன்னு ஹாப்பியாக சொல்கிறதுக்காக வந்தார். 7 முறை நினைக்காத, யூதர்களுக்கு தான் 7 முறை, எனக்கு 70 முறை. 7 பவர் 70 போட்டுட்டு எத்தனை 7 வருதுன்னு கால்குலேட் பண்ணி கால்குலேட்டரில் அடிங்க. 7 × 7 × 7 × 7 × 7 × 7 × 7 70. கவனிச்சிங்களா? அப்போ நியாயம் இல்லாமல் கோவிச்சிங்கன்னா அங்கே போய் நிற்க போகிறீங்களா நியாய தீர்ப்பில்?
அப்ப இன்னைக்கு ஏன் சபைக்கு நியாய தீர்ப்பை குறித்த பயம் இல்லாம, சகோதரர்களை நேசிக்காமல், ஒருவனை நேசிக்க முடியாமல், ஜாதிய வேறுபாடுகளையும் மத வேறுபாடுகளையும் இன வேறுபாடுகளையும் இன்னைக்கு வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனோட நெருங்காதவனுக்கு நியாய தீர்ப்பை குறித்த உணர்வே இருக்காது. துன்மார்க்கன் இடறி விழுவார்கள், பாதகர்களோ இடறி விழுவார்கள் வேதம் சொல்லுது. தேவனோட நெருங்கும் போது சக மனிதனை நேசிக்கணும். காரணம் இல்லாம யார்கிட்டையும் நம்ம யாரையும் கோபிச்சுக்கிற கூடாது, காரணம் இல்லாம யாரையும் பகைச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்ப காரணம் இல்லாம கோவிச்சா அது கொலை செய்யறதுக்கு அடையாளம் கர்த்தர் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்பு கோர்ட் கேஸ்ல போய் நிற்பான். சகோதரனை வீணன்னு சொல்றவன் என்ன சொல்றவன்? எத்தனை பேர் சொல்ற வீணா போனவன் சொல்றமா? நீங்க வீணா போனவன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆனா அவனுக்கு இருக்கிற வழியோ சிலர் அவன் எங்க கொண்டு போய் நிறுத்திடுவானா? பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடுவான். அவனை போய் வீணா போனவன்னு சொன்னா அவன் பஞ்சாயத்துல நிறுத்திடுவான். அது கூட பரவாயில்ல, முட்டாள்னு மட்டும் நீங்க சகோதரனை சொல்லக்கூடாதான், சொன்னா நரகத்துல தான் இருப்பீங்க. அப்ப பாருங்களேன், பழைய ஆண்டவருடைய பிரமாணங்களை கொஞ்சம் விட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து கொலை பண்ண ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்காருன்னா, முட்டாள்னே சொல்ற இடத்துக்கு நம்ம வரும்போதே, நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது பெரிய பாவத்துக்கு விலக்கி நம்மளை காக்குறாரு. அல்லேலூயா. என்ன பாவத்துக்கு? இன்னும் முட்டாள்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நரகத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எப்படி நான் அடுத்த லெவலுக்கு போவேன்? கெட்ட வார்த்தையில ஒருத்தரை எப்படி அபியூஸ் பண்ணுவேன்? எப்படி அவனை நான் பயங்கரமா தூஷிப்பேன்? எப்படி நான் அவனுக்கு விரோதமா செயல்படுவேன்? இதை நீங்க நல்லா கவனிக்கணும். முட்டாள்னே சொல்லிடக்கூடாது. பாத்தீங்களா, ஆண்டவருடைய பிரமாணம் மிக தூய்மையானது. ஆண்டவருடைய கற்பனைகள் அளவிட முடியாது. ஆண்டவருடைய கற்பனைகள் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நம்ம எத்தனை தடவை வீணனே முட்டாளே நிறைய பேரை சொல்லியிருக்கோம். இது ஒரு வாய்ப்பா இருக்குல்ல, ஒரு தடவை கை வைத்து ஆண்டவரோட ஒரு மன்னிப்பு எடுத்துருவோமா? ஆண்டவரே, நாங்கள் பல தடவை பலர் வீணன்னு சொல்லியிருக்கோம், முட்டாள்னு சொல்லியிருக்கோம். ஆண்டவரே எங்களை மன்னித்தரலும். ஆண்டவரே சொல்லுங்க, நான் சொல்றேன், எங்களை மன்னித்தரலும். முட்டாள்னு சொல்லியிருக்கோம், எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், இந்த வசனம்லாம் நிறைய பாஸ்டர்களுக்கே தெரியுமா தெரியல. சிலர்லாம் பேசும்போது முட்டாளே போட அப்படிமா பார்த்துருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் அவங்க பைபிளை வேற பிரிச்சு வேற மேய்ஞ்சிருக்காங்க. அதான் ஒண்ணு எனக்கு புரியல. பைபிளை பிரிக்கிறோமோ மேயிறோமோ இல்லை, எபிரேய மொழி கிரேக்க மொழியில படிக்கிறோமோ இல்லையோ, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நீ பலிபீடத்தில் போகும்போது உன் காணிக்கை செலுத்த வந்து 23 வசனம், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயா. இப்போ கவனிங்க, நீங்க தான் பெரிய காணிக்கையை கொண்டு வந்து எத்தனை பேர் போட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க பேர்ல உங்க சகோதரனுக்கு குறை இருக்கு, உங்க மேல அவர் கோபமா இருக்கார் அப்படின்னா, காணிக்கை எந்த இடத்துல உங்களுக்கு அப்படி தோணுதோ, நீங்க வர்ற வழியில காணிக்கெல்லாம் பிடிச்சிட்டு 2 மாடு பிடிச்சிட்டு வர்றீங்க, வரும்போது ஏத்த வீட்டுல உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த உங்க பக்கத்து வீட்டுக்காரன் மேல ரொம்ப கோபமா இருக்கானாமே, அந்த நம்ம விசுவாசி மேல ரொம்ப கோபமா இருக்கா அப்படின்னு யாராவது சொல்லிட்டா மாட்டை அங்கனே கட்டுன்ற. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை கொடுத்து கர்த்தரை ஏமாற்றுகிறார்களே. இவர்கள் எப்படி? மாட்டை கட்டுப்பா, நீ உன் காணிக்கைக்கு வர வேண்டாம், நீ மாட்டை முதல்ல கட்டு, நீ கொண்டு வந்த காணிக்கை அங்கேயே வை, எவனாவது எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, ஆமா நீ அந்த காணிக்கைய அங்கேயே வச்சு, அப்படி யாராவது உனக்கு சொன்னால் நீ நினைவு கூர்ந்தால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் அங்கேயே வச்சு. எனக்கு காசு முக்கியம் இல்லை, யாராவது எடுத்துட்டு போனா அவனாவது பொழைச்சுக்கிறட்டும், யாராவது கொண்டு போனா கொண்டு போட்டோம், எனக்கு நீதான் முக்கியம். அல்லேலூயா. சின்ன வயசுல காயின் வந்து காணிக்க கொடுத்தான், அழுகுற கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் கொடுத்தான்னு சொல்லி நம்மளை சண்டே கிளாஸ் படிக்க வச்சாங்க. சொந்த சகோதரனை பகைச்சிட்டு காணிக்க கொண்டு வந்தான். வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. சொந்த சகோதரன் மேல கொலை வெறி வைத்து கொண்டு பலிபீடத்தில் கொண்டு வந்து காணிக்கையை வைத்தான். ஆண்டவர் அவன் காணிக்கையை, ஆபேல் காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு காயின்கிட்ட சொல்லியிருக்க முடியும், ஆபேல்கிட்ட ஒரு ஆடை வாங்குவோம் கத்திரிக்காயை கொடுத்து பண்டமாற்ற முறையில், அப்போ 2 பேர் சேர்ந்து அந்த பலிபீடத்தில் ஆடை வைங்க, 2 பேரோட நான் அங்கீகரிக்க. ஏன் சொல்லலைன்னா உள்ள ஃபுல்லா பகையிலையும் வெறியிலையும் ஐயோ பொறாமையில எரிச்சலையும் நிரம்பி இருக்கு. அதனால ஆண்டவர் அவனோட பேசவே இல்லை. கடைசியில் முகம் நாடி வேறுபட்டுச்சு. அவன் மட்டும் இவனா? ஆமாம், வீட்லேயும் அவனை தான் அங்கீகரிக்கிறாங்க, கடவுளும் அவனை தான் அங்கீகரிக்கிறாங்க.
ஆனால் ஆபேலுக்கு எங்கேயாவது பகை இருந்துச்சா? கவனிச்சு பாருங்க. ஆமாம், சிறு வயதிலிருந்தே இதெல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட வளருது. ஆமாம், அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் மூத்த பிள்ளைக்கு 2வது பிள்ளைக்கு இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு வீட்டில் அப்படி தான் நடந்துச்சான். ஆமாம், அந்த பிள்ளை மூத்த பிள்ளையும் அப்படியே உயிருக்குள்ள நேசிப்பாங்கல்ல பெற்றோர்கள். அது இந்த பிள்ளைக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறந்த போது அந்த பிள்ளை சொல்லுதான், எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, எனக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன நேசிக்கல, அவளுக்குத்தான் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, அவளுக்குத்தான் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு நாள் அம்மா அப்பா சொன்னாங்களா, தங்கச்சியை பார்த்துக்க, நாங்கள் வெளியே போயிட்டு வர்றோம்னு. அப்போ அந்த பிள்ளை நினச்சிச்சான், உனக்கு தானே எல்லாம் செய்கிறாங்க அம்மா அப்பா, இன்னைக்கு உனைய நான் முடிச்சிட்டேன்னா எப்படி பாருங்க. யாராவது ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறான்னா சின்ன பிள்ளையும் நினைக்காது, கொலைகாரனும் நினைக்க மாட்டான். இன்னைக்கு இந்த பிள்ளைய முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வீட்டில் போய் டேபிளில் உட்கார வச்சு தண்ணியை திறந்து துடிக்க இது எப்படியா சின்ன பிள்ளைக்குள்ளே வரும்? நம்ம எல்லாம் ஆதாமில் இருந்தாங்க வந்தோம், நம்ம என்ன நேரடியாக விண்ணில் இருந்தால் வந்தோம், நம்ம எல்லாம் மண்ணில் இருந்தாங்க வந்தோம். கீழ்ப்படியாமையினாலே நம்ம எல்லாரும் கெட்டு போனோமே. அதனால பொய்யும் புரட்டும் சிறு வயதிலிருந்தே வருகிறது. அந்த குழந்தையை அப்படியே கொன்று விட்டலாம். இன்றைக்கு பகைமையோடு செய்கிற ஒரு ஆராதனை நீங்கள் காணிக்கையே கொண்டு வராமல் கூட வரலாம். ஆனால் சக மனிதர்களை பகைத்து விட்டு இதயத்திலே கொடூரமான கசப்புகளை எரிச்சல்களை வைத்து விட்டு வந்தால் உங்களுடைய பெட்ரோல் தான் பாவம், உங்கள் வண்டி தான் பாவம், உங்கள் கால் தான் பாவம். ஆனால் பகைமை இல்லாமல் வந்தால் ஆண்டோடைய வார்த்தையின் ஆழத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறங்க. என்ன சொல்கிறாரு, நீ அங்கே அப்போனா காணிக்கை வச்சுட்டு போனால் யாராவது எடுக்காமல் இருப்பாங்களா? ஆமாம், யாராவது எடுத்தால் கூட பரவாயில்ல தம்பி, யாராவது எடுத்தால் கூட பரவாயில்ல சகோதரா, யாராவது எடுத்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ அவனோட போய் ஒப்புரவாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, அங்கேதானே 24 பலிபீடத்தின் முன் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாய் பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ காணிக்கையை விட சகோதரன் முக்கியம். இன்னும் சத்தமா? காணிக்கையை விட சகோதரன் முக்கியம். இது எந்த பாஸ்டராவது சொல்லுவாங்களா? நானும் நிறைய சபையில் இருந்திருக்கேன். அறிவிப்பு டைமில் ஒரு 1000 காணிக்கை கணக்கு தான் வரும். ஏன் எங்களுக்கு பசி இல்லையா? எங்களுக்கு தேவை இல்லையா? எனக்கு ஒன்று தெரியும், சத்தியத்தை போதித்தால் சத்திய தேவன் நம்மை நடத்துவார். எனக்கு அது தெரியும். நீங்கள் சொல்கிறது இல்லை, நீங்கள் போய் வேறு சபைகளை உட்கார்ந்து பாருங்கன்னு சொல்கிறேன். நான் உட்கார்ந்து பாருங்க. நான் ஒன்றை சொல்லுகிறேன், சத்தியத்தை உங்களுக்கு சொன்னால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் அதை நடத்துவார். அவர் இந்த சத்தியத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ காணிக்கையை ஒருத்தரோட காணிக்கை உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவனை தான் பார்க்குறாரு. இவன் ஆபேலா, இவன் காயினா, இவன் மனசெல்லாம் கொடூரமானவனா. அவன் பார்த்தீங்களா, காயின் அங்கேயே சகோதரனை இவன் முட்டான், இவன் வீணன், இவன் தான் பெரிய இவனோ அப்படின்னு நினைச்சதுனால தான் தனியாக கூட்டிகிட்டு போய் இடுப்பில் வச்சு இந்த கத்தி எடுத்து சொல்லிட்டான். அப்புறம் ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா அவங்க தம்பி? நான் தான் குத்திட்டேன்னு சொல்லியிருந்தா, நான் காவலாளியா என்ன, அவனுக்கு நான் தான் வாட்ச்மேனா, நான் தான் பதில் சொல்லணுமா? எப்படி பேசுகிறான் பாருங்க. ஆனால் அவனுக்கு கூட இறக்கம் காட்டின ஒரு கடவுள் தான் நம்ம கடவுள். கைத்தட்டி கத்த ஒரு மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. சொல்கிறேன், காயினுக்கு கூட இறக்கம் காட்டார். அப்படி தான் பல நேரம் நமக்கு சகோதரனை குத்திட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், உன்னை பார்க்குறவன் உன்னை கொன்றுவான்னு சொன்னான். அப்போ யார் அவனை முதல்ல பார்க்க போகிறா? உன்னை பார்க்குறவன் உன்னை கொன்றுவான்னு சொல்லிட்டார். ஆண்டவரே, தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கேன், பொழைச்சி போடா, பொழைச்சி போ, நீனும் வாழ்ந்து போ அப்படி சொன்னதான் இன்னைக்கு இந்த உலகம் இன்னைக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், பலிபீடத்தில் காணிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பகைமையை எரித்து விடுங்கள், பகைமை அழித்து விடுங்கள். நான் முந்தா நாள் என்னமோ சொன்னேன்னு நினைக்கிறேன். பகைமை ஒரு சின்ன கங்கு மாதிரி, காற்று பிசாசு. அப்படியே நீங்கள் கங்கு மட்டும் நீங்கள் போடுங்க, எரிக்கிறத அவன் பார்த்துக்குவான். நிறைய வீடுகளில், நிறைய குடும்பத்தில் ஐயோ சொல்ல முடியாது, சொந்த உறவுகளை குறித்து பேசுவது, அந்த உறவுகளை, அதான் ஆண்டவர் சொல்றார், நீ உன் தாயின் மகனுக்கு விரோதமா நீ பேசுறியா, அப்புறம் பைபிளை தூக்கிட்டு எதுக்கு வர்ற? நான் சொல்ல அவர் சொல்றேன், சங்கீதம் 50 நீ உன் குடும்பத்துக்கு விரோதமாவே நீ பேசுற, அப்புறம் எதுக்கு நீங்க வர்ற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. அதனால ஒன்றை சொல்லுகிறேன், அடுத்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேண்டுமானால் இதில் நீங்கள் மாறுபடி கேட்கிறேன். அதாவது சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்களா, ஒருத்தர் மேலே தொங்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், டே கீழே குளம் இருக்குடா, டே கீழே குளம் இருக்கு, விழுந்தினா செத்துருவடா அப்படின்னு சொன்னா கையை விட்டுருவானா?
அதில் கொஞ்சம் நல்லா பிடிடா, கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கடா, கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்கடான்னு சொன்னால் இறுக்கமாக பிடிச்ச மேலே ஏறிடுவானா. அதனால தான் ஆண்டவர் தீமையை பற்றி பேசாமல் நன்மையை பற்றியே பேசுகிறார். நீ நல்லது செய், நீ காணிக்கை கூட வச்சுட்டு நீ அங்கே போ, நீ அவங்ககிட்ட சரியாகு. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போயிடுச்சுன்னா உன் நிம்மதியாக போயிடும். நீ ஞாயிற்றுக்கிழமையும் கோர்ட்டு படியெல்லாம் போக வேண்டியது இருக்கும், வக்கீலை தேடி போக வேண்டியது இருக்கும். அதான் எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமல் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். டைவர்ஸ் கேஸ்ல வீட்டை வித்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? டைவர்ஸ் கேஸ்ல சொத்துக்களை வித்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? சின்னதா சாப்பாட்டுல வந்த பிரச்சனை, உப்பு இல்லைன்னு வந்த பிரச்சனை, சாப்பிடும் போது தண்ணி வைக்கலன்னு வந்த பிரச்சனை, சாப்பிடும் போது ஆம்லேட் வரலைங்கிற பிரச்சனை, எத்தனை கோடி தெரியுமா? இன்னைக்கு கோர்ட்ல நடக்கிற கேஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க போய் என்ன கேஸ் போடுறாங்க தெரியுமா? அவ 50 கோடி கேட்கிறா, கொஞ்சம் குறைச்சு கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு தான் தெரியுமே சொத்துலாம் எங்க இருக்குன்னு. பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப போய் குடும்பங்களை போய் பேசி பாருங்களேன், அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பேசி பாருங்களேன், அங்கே ஏற்படுகிற ஈகோ, பொறாமை, பிரச்சனைகளை பாருங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கு. நம்முடைய ஆண்டவருடைய வேதத்தை கவனித்து பார்த்தால் நம்முடைய வீடுகள் சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். கையை நல்லா தட்டிய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இது அப்படியே எடுத்து யாக்கோபு எழுதுகிறார். பிரியமானவர்களே, இது அப்படியே யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார் 10ஆம் வசனத்திலிருந்து. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியார். எல்லாரும் சத்தமா இதை வாசிக்க போறோம். ஏன்னா அப்ப நம்ம ஆண்டவர் இந்த 2 கட்டளையில முழுமையா எதிர்பார்க்கிறார். அது மட்டும் புரியுது. கவர்மெண்ட் எக்ஸாம்ல 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகி டிகிரி வாங்கிட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் ஒண்ணுல கூட தவறக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எப்படி எனில், எத்தனை வசனம்? ஆமா, சேர்ந்து வாசிப்போம். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். அப்ப ஒண்ணுல கூட தவறக்கூடாது. அப்ப இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 10 கட்டளையில எத்தனை கட்டளை கடவுளுக்கு, எத்தனை கட்டளை மனுஷனுக்கு? 4 கட்டளை தான் கடவுளுக்கு, 6 கட்டளை மனுஷனுக்கு. தெரியுமா உங்களுக்கு? அப்ப கடவுளை நேசிக்கிறத விட யாரை நேசிக்கணுங்கிறாரு? மனுஷனை நேசிக்கணும். ஆனா இப்ப மாறி போச்சு. அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இங்கதான் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு 7:30 மணிக்கு. அல்லேலூயா சோத்ரம். இந்தியா பாகிஸ்தான் போற விட உக்கிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்க வந்து அல்லேலூயா சோத்ரம். போன்ல சண்டை மருமகளோட. இங்க வந்து சோத்ரம் சோத்ரம். என்ன மாதிரி உண்டா? நாங்க தான் சீயோனுக்கு போயிட்டு இருக்கோம். எந்த சீயோன் தான் தெரியல. ஏன்னா தூத்துக்குடியில இருக்க சீயோனா இருக்கும். நான் சொல்றது பரலோகத்தில் உள்ள சீயோனுக்கு போகணும்னா இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சுக்கிறேங்க என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை. ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட பக்திமான்கள் நிறைய பெருகிட்டாங்க. பக்திமான்கள் இரவெல்லாம் ஜெபிப்பாங்க, மன்னிக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. பரலோகம் இவங்களுக்கு தான் பிளாட் போட்டுதான் சொல்லுவாங்க. எச்சரிப்பா இருக்கும்படி நான் சொல்லுகிறேன் சபையே, என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, பிசாசு உங்களை வஞ்சியாதபடி நீங்க எச்சரிக்கையா இருக்கும்படியாக தேவன் இந்த நாளில் உங்களோடு பேர். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும், நிறைய பேர் சொல்றாங்க விபச்சாரமே செய்ய மாட்டாங்க. அவ்வளவு தெரியுமா, பிறந்ததுல இருந்து அந்த மாதிரி எந்த பாவத்திலுமே நான் தீட்டுப்படாம என்னை சுத்தமான. ஆனா பகைமையோ உள்ள ஃபுல்லா எழுந்து கூட கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தில் படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். சுயாதீன பிரமாணம் தான். நல்லா கவனிங்க, முடிவு எடுக்கிறது நம்முடைய உரிமை தான். ஆனா வசனத்தின்படி தான் முடிவு எடுக்க முடியும். அதை நீங்க இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும்னா சுயாதீன பிரமாணம் எங்க இருக்கு? 25ஆம் வசனத்துல பாருங்க. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவன். பழைய பாட்டில் ஒருத்தன் மாட்டினாதான் பிடிச்சு தண்டனை. புதிய பாட்டில் அப்படி இல்லை.
நம்ம கையிலே பிரமாணம், நம்ம இதயத்திலே பிரமாணம் இருக்குது. எங்கே போனாலும் பிரமாணத்தை உடைச்சோம்னா நமக்கு பாதிப்பு. அதனால சொல்கிறேன், ஆண்டவர் சொன்ன அந்த 3 காரியத்தை மனசில் வச்சுக்கிறீங்க. வீணனேன்னு சொல்லாதீங்க, அப்புறம் மூடனேன்னு சொல்லாதீங்க, நியாயம் இல்லாமல் கோவிக்காது. ஒருவேளை நியாயம் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் மூக்கு மேலே கோவம் வந்துடும் ஆம்பளைங்களுக்கு. ஏன்னா டக்குன்னு தட்டு பறக்கும். உடனே வீட்டுக்காரம்மா பேக தூக்கிட்டு கிளம்பிடும், போடா இனிமேல் வரமாட்டேன்னு. நீங்கள் உடனே சில இடங்களில் நான் தான் நியாயம் இல்லாமல் பேசிட்டேன், நான் தான் நியாயம் இல்லாமல் நடந்துட்டேன். ஏன்னா ஆண்களுக்கும் கோபமும் ஆண்களும் கொஞ்சம் இணையாக வளர்ந்தவங்க. ஆனால் கோபம் இல்லாத ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம். சாந்த சொருபிகள் இருக்கிறாங்க. ஒரு அடையில சொல்லுங்களேன், எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க. ஆனால் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது தான். வசனத்துக்காக சில இடத்துல கோவப்படணும். ஏன் தெரியுமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கும். ஒரு வசனத்தை மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. பைபிள் படிக்க தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இதை செய்யணும். அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் முடிவு பண்ணுறீங்க, நியாயம் இல்லாமல் நான் யாரையும் கோவிக்க மாட்டேன், ஏன்னா நான் பேசுகிற வசனம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. 30 வருஷமா தேவன் ஒரு பிரசங்கத்தை உருவாக்குனார்ல, அந்த பிரசங்கத்தை பற்றி பேசுகிறேன். எத்தனை வருஷமா? 30 வருஷம். 30 வருஷமா இயேசுநாதர் உருவாக்குன ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். அவருடைய முதல் பிரசங்கம் இப்படி தான் இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணார்ல. இப்போ சகோதரனை அந்த நேசிக்கிறதுல ஒரு 3 காரியத்தை இதுல இருந்தே சொல்லி நான் முடிக்க போறேன். முதல்ல, பதிலுக்கு பதில் செய்யாது. என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? பதிலுக்கு பதில் செய்யவே கூடாது. பழி வாங்குதல் நானே. அப்போ ஆண்டவருடைய கம்பை இவங்க கையில் எடுத்துட்டாங்க. இவங்க தான் இப்போ என்னவா மாறிட்டாங்க சொல்லுங்க? இவங்க தான் இப்போ ஆண்டவராக மாறிட்டாங்க. பழி வாங்க ஒரு நாளும் போகாதீங்க. அவன் செஞ்சதுனால நான் செஞ்சேன், அவன் அடித்ததுனால நான் அடித்தேன், அதை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது. பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடைய. ஆமாம், உங்களுக்கு அநீதிகள் நடக்கும், கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு அநீதி நடக்கும், நீங்கள் அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். கர்த்தர் உங்கள் வளர்ச்சி இன்னைக்கு உலகம் பிடிக்காது, கண்டிப்பாக பிடிக்காது. உங்கள் மேன்மையை இந்த உலகம் ஏற்றுக்கிறாது. விடாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கண் மத்தேயு 5:38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய பாட்டில் ஒருத்தன் பல்லு உடைச்சா திரும்ப அவன் பல்ல என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் ஒருத்தர் பல்ல உடைச்சிட்டீங்க, கோபத்தில் ஒரு அறையை போட்டீங்க, பல்லு உடைச்சிருச்சு. அடுத்து உங்கள் பல்ல உடைக்க போகிறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு உளி எடுத்துகிட்டு வருவாங்க, வச்சு நங்குன்னு ஒரு அடியை போடுவாங்க. உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டு அது நடக்கும்போது எப்படி இருக்கும்? இன்றைக்கி வெளிநாடுகளில், சவுதி அரேபியாவில் இன்னும் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம இந்தியர்கள் போய் அங்கே தேவையில்லாத தப்புக்கள்லாம் இந்தியர்கள் மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களும் பண்ணுறாங்க. நடு ரோட்டில் வச்சு வெட்டுறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இன்னும் சட்டங்கள் இருக்க தான் செய்யுது. இன்னும் முழுமையாக வெளியே வரல. இன்னும் முழுமையாக இப்போ தான் சவுதி அரேபியா கொஞ்சம் லிபரல் ஆகுது. சவுதி அரேபியாவுக்குள்ளே இறங்கினாலே பெண்கள் என்ன அணையமா பர்தா போடணுமா. ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ என்ன கொடுத்துருவாங்க? பர்தா கொடுத்துருவாங்க. நீங்கள் போட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போட்டு தான் போகணும்னு அங்கே ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அப்போ என்ன கேட்குற, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டீங்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமா? மறு கண்ணத்தை திருப்பி கொடு. ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. இதைத்தான் காந்திஜி இதைத்தான் ஃபாலோ பண்ணாரு. ஆண்டவர் சொன்னதில்லை, அப்படியே ஃபாலோ பண்ணார். அதனால தான் மிதிச்சவனுடைய ஷூவை கிஸ் பண்ணுறாரு அவர். எப்படி முடியும் சொல்லுங்க? ஏறி மிதிச்சா நமக்கு கெட்ட கோபம் தானே வரும். யாராவது ஏறி மிதிச்சா நமக்கு கெட்ட கோபம் தானே வரும். ஒரு அட்டி திரும்ப போட்ட மாட்டோம், வாங்கினதுக்கு வட்டியும் அசலுமா. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டு வழக்காடுகிறவனுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், உலகத்திலே மிகப்பெரிய ஜட்ஜி யாருன்னா, மிகப்பெரிய வழக்காடுகிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் சொத்துக்களையோ உங்கள் நிலத்தையோ உங்கள் காரியத்தையோ யாராவது எடுத்துகிட்டு போனால் ஒரே ஒரு ஆள் உங்களுக்காக வழக்காடுவார். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை மாதிரி ஒரு நல்ல வழக்கறிஞர் யாரும் இல்லை. அதனால நீங்கள் நம்ம தேவ பிள்ளைங்களுக்கு கோர்ட்டில் இடமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் கோர்ட்டுக்கு போனால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பேசு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பேசுங்க? சமாதானம் பேசுங்க. அது ரொம்ப நல்லது. பிரியமானவர்களே, எங்கள் மாமா ஒரு தடவை ஒரு வீடு கட்டினார். என் மனைவி அங்கே ஃபாரினில் இருக்கிற காலத்தில் கட்டி எல்லாம் முடிச்சு கரண்ட் வாங்க போனால்
2 சகோதரிகள் இந்த வீட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அவருக்கே தெரியாமல் அந்த இடத்த வாங்கியிருக்காரு, எதுவுமே தெரியல. இப்போ கரண்ட் கொடுக்க மாட்டோன்னு அரசாங்கத்தில் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வக்கீலை போய் பார்த்து நான் பேசினேன். அவர் சொன்னார், இதெல்லாம் பார்த்து சாத்தியமே இல்லை, வீடெல்லாம் திறக்காது, வாழ்க்கை ஃபுல்லாக இப்படித்தான், வழியே இல்லை. அப்போ ஒரே ஒரு வழி சொன்னோம், யார் கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்கள போய் பாரு. நேராக அந்த 2 சகோதரிகளை போனால் அவங்க சொன்னாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க எங்கிட்ட கேட்காம விற்றுட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும், இந்த உங்களுக்குரிய காசு நீங்கள் எடுத்துக்கணும். டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு, கரண்ட் வந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. ஆனால் அந்த 2 சகோதரிகளுக்கு பங்கு கிடைக்கல, நம்ம கொடுப்போமே, சத்தமாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. வேலை முடிஞ்சது, அது பாட்டுக்கு திறந்துருச்சு. இதை யார் சொன்னது தெரியுமா? வக்கீல் சொன்னார். இந்த ரகசியத்தை யார் சொன்னா? வக்கீல் சொன்னார். நீங்கள் நடத்துனீங்கன்னா காலம் ஃபுல்லாக நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆளை பிடிச்சி ஒப்புரவாயிருங்க, அவங்க என்ன வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன கேட்க போகிறாங்க? இந்த கேஸுக்காக இவ்வளோ பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க, எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக செயல்படுவார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் போக பலவந்தம் பண்ணினால் வர அவனோட 2 மைல் தூரம் போய், எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமாம், நம்ம போகும்போது பைக்கில் கொஞ்சம் யாராவது லிஃப்ட் கேட்டால் கூட நமக்கு பயமாக இருக்குது. இவன் வண்டியில் ஏறி நம்மளை என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு என்ன இப்போ பயப்படுறோம், லிஃப்ட்டு கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் ரோட்டில் லிஃப்ட்டு கேட்பாங்க, நம்ம பயப்படுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 1 மைல் தூரம் உன்னிடத்துல ஒருத்தர் வர பலவந்தம் பண்ணா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்வி. உலகத்தில் அப்படிதான் சொல்றாங்க, உன் பக்கத்து வீட்டுக்கு உன் சொந்தக்காரனை சிநேகிச்சுக்க. சொந்தம்னா நமக்கு சாவர வரை வரும், ஆனா இயேசுனா அதுக்கு மேலே வருவார். நான் சொந்த சாகர வரை வந்துட்டு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடுவான். ஆனா ஆண்டவர் நம்ம என்றென்றைக்கு அவரோடு வைத்திருக்கிறார். கைகளை தட்டுகிறேன். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், சொந்தக்காரனை நீ அப்ப என்ன சொல்ற, சத்துருக்களை கூட நீ சேகி, சத்துருக்களை பகைப்பாயாக உலகத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லிக் கொடு. இந்த வசனத்தை, சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. எப்படிப்பட்ட வார்த்தை! உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணுங்க. ஆமா, பக்கத்து வீடுகளில் நிறைய நிந்தனைகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்க, பெரிய சமாதானம் உங்களுக்கு வரும். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜெபிக்காதனால தான் அது குறைச்சலா மாறும். அழகா இந்த வசனத்தின்படி, ஏன்னா லாஸ்ட் நேரம் இல்லை, அதனால நான் முடிக்கிறேன். அங்கே மத்தேயு 5 கடைசி பாருங்க. ஆமாம், 47, 48 பாருங்க. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீங்கன்னா, நிறைய பேர் சர்ச்சில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும்தான் சிரிப்பாங்க. ஏப்பா யாரோ புதுசாக ஒருத்தர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கு, அந்த பிள்ளையை கை கொடுத்து பிரைஸ்லாம் சொல்ல மாட்டீங்களா? யாரோ எவரோ அப்பா இல்லாத பிள்ளைங்க, அம்மா இல்லாத பிள்ளைங்க, யாரோ ஒருத்தவங்க போன வாரம் ஒரு பிள்ளை வந்துச்சு ஜாயாலு பஸ்ல இருந்து, அப்பாவே கிடையாது. இப்போதான் 1 வருஷமோ 2 வருஷமோ முன்னமே அம்மா கிடையாது, அம்மா கிடையாது. இப்படி திக்கத்தவங்க வராங்க, ஒரு பிரைஸ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பிரைஸ்லாம், மற்றவனுக்குலாம் என்னம்மா எங்கேருந்துமா வர்ற, தனியாக வந்திருக்கிய கேட்போமா? கேட்க மாட்டான். அது எவனோ ஒருத்தன், இவனா எதுக்கு வர்றான் அப்படின்னு தானே இருக்கும். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? விசேஷித்து இந்த ஆராதனையில் என்ன செய்ய போறீங்க? எனக்கு தெரிஞ்சவன் முகம் பார்த்து மட்டும்தான் விஷ் பண்ணுவேன் இல்லை, ஆயக்காரனும் அப்படி செய்கிறார்களே. நம்முடைய பரமபிதா எப்படிப்பட்டவர் தெரியுமா? கிறிஸ்தவ வீட்டுக்கு மட்டும்தான் மழை, கிறிஸ்தவ வீட்டுக்கு மட்டும்தான் வெயில் இல்லையே. அவர் எல்லாருக்கும் மழையை, எல்லாருக்கும் சூரிய வெளிச்சத்தையும், எல்லாருக்கும் நன்மைகளையும் தருகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சகோதரனை சிநேகிக்கும் போது பதிலுக்கு பதில் செஞ்சிடாதீங்க, ஆண்டவரே பதில் செய்வார். நம்ம ஒரு நாளும் அப்ப சகோதரர்களுக்கு ஒரு நாள் தீமைக்கு செஞ்சிடாதீங்க. நான் மட்டும் இருந்திருந்தா நான் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருப்பேன். அதனால தான் நீ இல்லை, அதனால தான் முக்கியத்துவமே போகுது, அதனால தான் உன்னுடைய மேன்மையை அங்கே கலற்றப்படுது. நான் இருந்திருந்தா மன்னிச்சு விட்டுருப்பேன். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். நான் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வராமல் பார்த்துருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அதான் நல்லது. நம்ம ரொம்ப கவனமுக்கியமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த நான் உங்களுக்கு சில இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த சபை கட்டும் போது இந்த கிளாஸ் வச்சுருக்க ஏரியாவில் கண்ணாடி கட்டி நம்ம தம்பிங்க எல்லோரும் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு கொத்தனை ஒரு வெயிட்லெஸ் கல்லை கீழே போட்டார். அங்கேருந்து 2 பேர் குடிச்சிட்டு வந்தாங்க. வந்தோடனே அவங்க சொன்னாங்க, நான் பிளான் பண்ணி நான் மேலே இருந்து கீழே வர்றதை பார்த்து என் தலையில் போட்டு இன்னைக்கு என்ன பண்ண பார்த்துட்டான், கொல்ல பார்த்துட்டான். பார்த்தா ஒரு மத்தியானம் 2 மணிக்கு கெட்ட வார்த்தை பேச ஆரம்பித்தார்.
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ போலீஸை கூப்பிட்டு வரேன், இவங்க ஒன்றும் இல்லைன்னு பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு பாரு, இப்போ நான் எல்லாரும் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மாவும் தூங்கிட்டாங்க, யாரும் இல்லை, அவங்களும் மதியம் படுத்துட்டாங்க. இங்கே எல்லாம் பார்த்தா அப்படியே எல்லாரும் அப்படியே ஜன்னலில் திறந்து ஓட்டையில் பார்க்குறாங்க, என்ன நடக்க போகுது, இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்ன செய்யறதுனே தெரியல. திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் வீட்டில் இருந்த அவங்க மனைவி தான் வந்துச்சு. இந்த நல்ல பாம்பு பொந்துக்குள்ளே போன மாதிரி அவ்வளவு நேரம் சண்டை போட்டவர், போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுவேன், உங்களை சர்ச்சை நடத்த விட மாட்டேன்னு சொன்னவர், இந்த பாம்பு இந்த பூனை பால் குடிக்குமான்னு அமைதியாக போயிட்டாரு. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணாரு. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா பிரியமானவர்களே, யாருமே இவங்க நல்லவங்கன்னு சொல்ல வரல, யாருமே இவங்க எந்த தீமையும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரல. பதிலுக்கு பதில் செய்யாதிருப்போமாக, பதிலுக்கு பதில் செய்யாதிருப்போம். ஒருவேளை நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவர் அவர் கிட்ட வார்த்தை தான் பேசினாரு. ஆமாம், பயங்கரமான தூஷண வார்த்தை, கோபம் வந்து நம்மளும் கை வச்சு ஏதோ பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அவங்க பசங்க கோர்ட்டு கேஸுன்னு தெரிய வேண்டியதுதான். பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. 2வது மன்னிங்க. மத்தேயு 6:14-15 அப்பாவுடைய அந்த ஜெபம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன ஜெபம்? அந்த பரமண்டல ஜெபம். டெய்லி பைக்கில் போகும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இதை பாரம்பரியம் நினைக்காதீங்க, எல்லாரும் சொல்ல அந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே போங்க. அது ஒரு வார்த்தை இருக்குல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிப்புங்கிறது கொடுத்து வாங்கணும். மன்னிப்பு தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் சங்கீதம் 32:1-2 தாவீது சொல்வார், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இவனுடைய ஆவையில் கபடம் இல்லாது. பார்த்தீங்களா, மத்தேயு 5:3 வருதா? இதை விட பிளெஸிங்ஸ் உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போ ஆண்டவர் எல்லாம் ஒரு தடவை சொல்லியிருங்க, ஆண்டவர் தர்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமே மன்னிப்பு தான். மத்தேயு 18 ஒரு சம்பவம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட 10,000 தாலந்து கொடுத்தாராம். எத்தனை தாலந்து? 10,000 தாலந்து. 5 தாலந்து கதை எல்லாருக்கும் தெரியும், 2 தாலந்து கதை தெரியும், 1 தாலந்து கதை தெரியும். ஆனா எது தெரியாது? எது தெரியாது? 1 தாலந்து வாங்கினவனே குழியை தோண்டி புதைச்சி வச்சிருக்கான். எவ்வளவு நேரம் வேலை பார்த்துருக்கான். அப்போ 10,000 தாலந்துனா எவ்வளவு பெருசு? நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் அத்தனை பாவங்களை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, 10,000 தாலந்து வாங்கினவன் தன்னுடைய மனைவியின் பிள்ளைகளை கூட்டு வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்த, ஐயா எனக்கு இதை கட்டுறதுக்கு திராணியே இல்லையா, எனக்கு வழியே இல்லையா, என்னை மன்னிச்சிருக்கையா, என்னிடத்தில் பொறுமையாயிரு. பார்த்தீங்களா, காலில் விழுந்த ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரு, என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறான். அவன் கெஞ்சி கதறி அழுததை பார்த்துட்டு 10,000 தாளந்து 30 வெள்ளிக்காசு கேசுவை காட்டி கொடுத்தான். நமக்கு மன்னிக்கப்பட்டது எவ்வளவு? 10,000 தாளந்து. அவ்வளோ பெரிய மன்னிப்பு. ஆமா, நேர மன்னிப்பு வாங்கி சந்தோஷமா வீட்டுக்கு போகும்போது அவன்கிட்ட ஒருத்தன் எவ்வளவு வாங்கியிருந்தாப்பா, அந்த வசனத்தை பாருங்க. அவன் 100 வெள்ளி பணம். தாளந்து எங்க? 100 வெள்ளி பணம். அவனை பிடிச்சு அடிச்சு, அவனை என்ன பிடிச்சு தொண்டையை நெரிச்சு. எப்படி? ஆமா, இன்னைக்கு மன்னிப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் அவன் 100 ரூபாய் கடன் கொடுத்துட்டு தொண்டை கிழிச்சிடும். 50 ரூபாய் கடன் கொடுத்துட்டு 1000 பேரோட நிற்பான். எவ்வளவு? 1000 பேர். மொத்தமா இவனுக்கே 1 ரூபாய் கொடுக்கணும். ஆமா, நம்மளாம் பரலோகத்து பக்கமே நினைச்சு பார்க்க முடியாத ஆட்கள். நம்மளை மன்னிச்சார். நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப சகோதரனுக்கு பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. சகோதரனை மன்னிக்கிறதுக்கு தயவா இருக்கணும். இந்த சம்பவம் ஓமை இயேசு போய் பேதுரு மாதிரி ஒரு மீனவனுக்கு புரிகிறதுக்காகத்தான் இந்த ஓமையை சொன்னார். உனக்கு நான் மன்னிச்சது 10,000 தாளந்து, நீ 7-70 தடவை மன்னிக்கணும்னு கேட்குறியா? ஆனா நீ 10 வெள்ளிக்காசு மாதிரி மன்னிக்கிறதுக்கு கடன் கேட்குற. நாம் எல்லாரும் பாக்கியவான்கள், நாம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒன்னே ஒன்று சொல்றேன், யாராவது வந்து மன்னிச்சுக்கிறதுன்னு கேட்டா அடுத்த செகண்ட் யோசிச்சிடாது. யாராவது வந்து நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டா உடனே மன்னிச்சு அனுப்புங்க. அதான் நம்ம தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா. யாராவது வந்து தவறுகளை ஏற்றுக்கொண்டா அப்படியே மன்னிச்சு, அதை நீங்க மன்னிக்கிறதுக்கு நேரம் எடுக்காதீங்க.
மனசார மன்னிச்சிடு. நீங்கள் யாருடைய தவறுகளையாவது மனப்பூர்வமாக மன்னித்தா, இதனுடைய கடைசி வசனம் நினைக்கிறேன், அந்த 18 அதிகாரத்தில் கடைசி வசனம் தானப்பா, அந்த 10:18 கடைசி வசனம், நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், என் பரமபிதாவோ உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இப்ப நான் என்ன சொன்னேன்? சகோதரனை முதல்ல சொன்னேன், சகோதர ஸ்நேகம் மிக முக்கியமான. அதுல 3 விஷயம் சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? நியாயம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, வீணான்னு சொல்லக்கூடாது, முட்டாள்னு சொல்லக்கூடாது. சகோதர ஸ்நேகத்தில் நம்ம செய்யக்கூடாத காரியம், பழிக்கு பழி மன்னிக்காமல் இருக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆமாம், இன்னைக்கு யாரையாவது மன்னிச்சுட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, பெரிய சந்தோஷம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை நிறைய தடவை ஆசீர்வதிச்சு இங்கேருந்து வெளியே போனவங்க தான், அவராமே சொல்லுறேன். அல்லேலூயா. என்னை இங்கே நிறைய தடவை கனம் பண்ணது இங்கேருந்து வெளியே போய் வேறு சபையில் இருக்கவங்க. நான் பல இடம் நான் வெளியில் அங்கங்கே போகும்போது நம்ம விசுவாசி கூட நம்மளை பார்த்தா கண்டுக்க மாட்டான். ஆனால் அந்த வெளியே போயிருப்பான் பாருங்களேன், பாஸ்டர்னு ஓடிடுவான். என்ன பிரச்சனைன்னு கேட்பான். ஏன் தெரியுமா? அந்த மன்னிப்பு நம்மளை ஒரே பரலோகத்தில் வைக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா? நம்முடைய தேவன் அப்படி மனப்பூர்வமாக எந்த கஷ்டம் போச்சு, ஏன் அவங்க அங்கே போனாங்க, நல்லது, அங்கே இருக்கட்டும், நம்ம எல்லாம் ஒரே ராஜ்யத்தில் வருவோம். அந்த சந்தோஷத்தோடு என்ன ஒரு பிரச்சனை, அங்கே போய் அவரையும் வருத்தப்படுத்திட்டு இன்னொரு ட்ரெயின் தான் என்ன செய்யக்கூடாது, அடுத்த பிளாட்ஃபார்மில் தான் போய் நிற்கக்கூடாது. போன இடத்துலையா ஓகே சந்தோஷம் அப்படி இருக்க. மற்ற 7 கடைசியாக யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, இது ரொம்ப முக்கியம். என்ன? ஆமாம், நேற்று நான் யாரோடைய ஆட்டோவில் வந்தேன், தம்பி செல்வேந்திரனோட ஒரு ஆட்டோவில் எழுதி இருந்துச்சு, தன் பிழையை உணர்கிறவன் யார். கடவுள் ஆட்டோவிலையும் பேசுவார். என்ன? ஆட்டோவில் அந்த காலத்தில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, சீரும் பாம்பை நம்பு சொல்ல மாட்டீங்க. நீங்களும் ஆட்டோ பின்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன? சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை இன்னும் நிறையா. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுத்ததில்லை. இதெல்லாம் ஆட்டோலே சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆண்டவர் ஆட்டோலையும் பேசுகிறார், என்ன ஆட்டோ வழியாகவும் பேசுகிறார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வேகமாக நான் சொல்லி முடிச்சிடறேன். மத்தையில் என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நான் வேகமாக கொஞ்சம் வாசித்து அப்படியே உங்களுக்கு நான் முடிச்சிடறேங்க. ஆமாம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களே குற்றவாளிகள். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எப்போ அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, அந்த விசுவாசி செய்யலையா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவனை விட்டுட்டு இவனை பிடிங்கள்னு சொல்லு. மாட்டுகிறவர்கள் யார்? அந்த அவன் செய்யலையா, அந்த அவன் அப்படி போலையா, அதாவது தப்பு செய்யறதுக்கு கூட்டாளி சேர்க்கிறான். அவன் செய்யலையா, என்ன உன் வேலையை பாருப்பா, தன் பிள்ளைகளை. இப்போ தெரியுதா? இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம எப்படி குற்றவாளியாக மாறுறோம்? நம்ம பாட்டுக்கு நாம் பண்ணது தப்புன்னு போனால் பரவாயில்ல, அவனை தப்புன்னு சொன்னவன் தான் மாட்டிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் தீர்க்கப்படுவீங்க. அப்போ இங்கே தெரியுதா? அவனை தீர்த்தனால தான் நான் என்னவா மாறினேன். அவனை தீர்க்காமல் நான் பாட்டுக்கு போயிருந்தேன்னா என்னையும் கர்த்தர் சங்கீதம் 32:1 மாதிரியே ஆசீர்வதிச்சுட்டு போயிருப்பார். என் பாவத்தை கண்டுக்கிறாம சரி சரி போகிறான், அவனே பாவி பாவம் தடுமாறுறான், படைச்சு போகிறான் அப்படின்னு விட்டுருவார். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், நிறைய பேர் கள்ளத்தனா ரகசிய பாவம், சபைக்குள்ள பாவம், அந்தரங்க பாவத்தை வச்சுட்டு அடுத்தவன் தான் குற்றவாளி, அவன் 82 பண்ண பாவம் தான் இவங்களுக்கு பெருசு. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதான, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? நம்ம கண்ணில் பெரிய நிலையே கிடக்கான், பெரிய மரக்கட்டையே கிடக்கான். அதனால சொல்லுவாங்களே, நம்ம மாமியார் உடைச்சா அந்த கதை தெரியுமா? நமக்கு தான் பழமொழிலாம் தெரிய மாட்டேங்குது. என்ன? அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நிறையா. ஆமாம், அடுத்தவங்க தப்புனா அப்படியே தெரியும். மாயக்காரனை முன்பு உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இதே வசனத்தை ஆண்டவர் எப்பயுமே ஜோடியாகவே வேதத்தில் எழுதி வைத்திருப்பார். பிரியமானவர்களே, இதே பகுதியை ரோமர் 2:1 சொல்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா, கோடு போட்டுக்கிறங்க, நீயே செய்கிறபடியா. அப்ப எவன்லாம் மற்றவனை குற்றவாளியா தீர்க்கிறானோ அவன்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவ குற்றவாளியை எப்படி பிடிக்கிறது? அப்படித்தான் பிடிக்கணும்.
எவெல்லாம் மற்றவன் மோசம், இவன் மோசம், இந்த சபையில் அவன் மோசம். அதை ஒரு பிள்ளை சொல்லிச்சான், இந்த சபையில் எதுவுமே சரியில்லை, நான் வந்தாலே அங்கே ஒருத்தன் விளையாடுறான், இங்கே ஒருத்தன் விளையாடுறான், அங்கே ஒரு மாதிரியா இருக்கு, அங்கே ஒருத்தன் போகிறான், அங்கே ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் சொன்னாரா, ஒரே ஒரு விஷயத்த செய்கிறேன், ஒரு பெரிய செம்பு நிறைய தண்ணியை கொடுத்து அப்படியே கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் வச்சிருமா அப்படின்னு சொன்னாராம். அப்போ நேராக தண்ணி நிரம்ப கொடுத்து விட்டாராம். அந்த பிள்ளை மெதுவாக நடந்து 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 கொண்டு வந்து வச்சுச்சான். இப்போ அதில் கேட்டால் யார் பேசிகிட்டு இருந்தது? நான் தான் பார்க்கலையே. யார் எந்திரிச்சு போனது? நான் தான் பார்க்கலையாம்மா. நீங்கள் தான் தண்ணி கொண்டு வர சொன்னதுனால தண்ணி சிந்திராமல் மெதுவாக கொண்டு வந்து வந்தது கடவுளை ஆராதிக்க. அடுத்தவன் எங்கே போனான்? எவன் வந்திருக்கான்? எவன் வெள்ளை சேலை கட்டியிருக்கான்? எவன் கருப்பு சேலை கட்டியிருக்கான்? எவன் கோடு போட்ட சேலை கட்டியிருக்கான்? இதுக்கு அங்கேருந்து வந்தோம். எவன் வர்றான்? எவன் நின்றுட்டான்? எவன் போனான்? இதுக்காக நம்ம வந்திருக்கோம். நான் எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள் தேவனை ஆராதிக்க வந்தோம்? அல்லேலூயா. அவன் எந்த சர்ச்சுக்கு போனாலும் அவன் வந்திருக்கான். இவன் எதுக்கு இந்த வாரம் வந்தான்? போன வாரமே இவன் வராமல் இருப்பானே, இன்னைக்கு எதுக்கு வந்தான்? இந்த கதைக்கு நம்ம வந்தோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள நியாய தீர்ப்பு, நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக ஐஸ்வர்யத்தை குவித்துக் கொள்கிறாயே. அப்படி போட்டுருக்கா? ஆமா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அடுத்தவங்களை பார்த்து பார்த்து சாவுறாங்க. ஆமா, அவன் தப்பு பண்றான், அந்த சபை தப்பு பண்றான், இந்த சபை தப்பு பண்றான். என் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவரே, எனக்கே தெரியாம நான் தப்பு பண்றேன் ஆண்டவரே, எனக்கே தெரியாம நான் நிறைய பேரை வேதனைப்படுத்துறேன் ஆண்டவரே. பழிக்கு பழி வாங்காதீங்க, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. இது மூணுலையும் ரொம்ப கவனமா இருக்கு. யாராவது மன்னிச்சுட்டேன்னா மன்னிப்பு கேட்டாலும் சொல்ல, உன்னை பத்தி தெரியாதா? ஆமா, நீ எப்படி பண்ணவனு தெரியாதா? நீ எப்படி நடந்தவனு தெரியாதா? மன்னிப்பு கேட்டா எந்த பேச்சு இல்லாம மன்னிப்பு கொடுங்க. மூணாவது, யாரையும் எக்காரணத்தை கொண்டு குற்றவாளியா தீர்க்காதீங்க. நான் நினைக்கிறேன் அவன் சாகும்போது இயேசுவே கூப்பிட்டு பரலோகம் போயிடுவான். ஆனா நீங்க குற்றவாளியா தீர்த்து என்னத்தை குமிச்சுக்கிறீங்க? அவன் சாகுற நொடி இயேசுவே மன்னியும்னு சொன்னா அவருடைய தயவு, அவருடைய நீடிய சாந்தம். அதனாலதான் இயேசு சொன்னாரு, பரலோகத்தை முதல்ல நிரப்புறது சகேயோ, ஆமா மத்தேயோ, இவங்கெல்லாம் யாரு? ஆமா, ஆயக்காரர்கள், லஞ்சம் வாங்குவாங்கன்னு முத்திரை போடப்பட்டவங்க. வேசிகளும் ஆயக்காரர்களும் பரலோகத்துல முதல்ல போறாங்களா? அவர் சிலரை மன்னிப்பார், அவர் சிலரை ஏற்றுக்கொள்வார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்க யாரையாவது நேசிக்க முடியல, வேலை செய்கிற இடத்துல ஒருத்தனை கைமகரமாக பார்க்குறேன், ஏரியாவில் ஒருத்தனை அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், என்னால் ஒருத்தனுடைய உயர்வை தாங்க முடியல, என்னால் ஒருத்தருக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் இருக்க முடியல, என்னால் ஒருத்தனை மன்னிக்க முடியல, என்னால் ஒருத்தனுடைய குற்றத்தை பார்க்காம இருக்கவே முடியலன்னா பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் பிள்ளைகளை தான் பாதிக்கும், அது உங்கள் குடும்பத்தை தான் பாதிக்கும், அது உங்களுக்கு தான். நீங்கள் எவ்வளவு ஜெபம் வேணாலும் பண்ணிடலாம், எவ்வளோ வேணாலும் முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபிச்சிடலாம், எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் உபவாசம் இருந்துடலாம். ஆனால் இந்த காரியத்தில் நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே சகோதர சிநேகத்தை மிக கவனமாக, மிக எச்சரிப்பாக சொல்லுகிறார். அதனால தான் பாருங்க, 2 மண்டை கூட சேர்ந்து போகுமா? 2 கொண்டை வரும்போது சேர்ந்து வருவார்கள், போகும்போது வேறு வழியாய் போவார்கள். என்னன்னு தெரியாது. 2 மண்டை கூட ஒன்றா போகுமா? 2 பெண்களை ஒரு வீட்டில் வைக்க முடியாது. அப்படி இருக்க பிரச்சனை. அப்படின்னா சுயநலத்துக்காக மட்டும்தான் இருப்பாங்க. இதனால் கவனிச்சுக்கிட்டு என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ பெண்கள் இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். பெண்கள்கிட்ட ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறாரு. இன்னொரு ஆள் யார்? ஆமாம், வீட்டுக்காரன் அப்போ தான் வந்து உட்காருவான். அப்படியே ஒரு கதையை கொட்டுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்புறம் அந்த ஆளை பார்க்கும்போதெல்லாம் அவர் அப்படியே தான் பார்ப்பார். நம்ம வீட்டுக்காரம்மா சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வீடுகளில் பாஸ்டரும் இப்படி தான் பகடக்காயாக பேசப்படுறதுனால சபைக்கு அவனுக்குரிய சபை, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்டரை குறை பேசுகிற குடும்பங்களில் பிள்ளைங்க சபையில் இருக்க மாட்டாங்க, இருக்கவே முடியாது.
இவைகளெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து எச்சரிப்பாக இருந்து நாம் தியானிப்போம். இந்த வேத வசனங்கள் நம்மை தேவனோடு நெருக்கட்டும். சமாதான உறவு. இன்னைக்கு நிறைய ஜெபம் அப்படியே வானத்தில் நிற்கிது. இதை பேலன்ஸ் பண்ணினா நிறைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். நிறைய ஜெபம் இப்படியே சிலுவையில் நிற்கிது. இந்த பேலன்ஸை மட்டும் பண்ணுங்க. நிறைய ஜெபங்களுக்கு கர்த்தர் எங்கெங்கே பண்ணணுமோ, எங்கெங்கே குறை இருக்கோ நம்ம குறைகளை எல்லாம் பார்த்து நம்ம ஆசீர்வாதமாக மாறுவோம். கர்த்தர் நல்லவர். எழுந்திருக்கலாமா? இந்த